லைஃப் இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்ஐசி ஏஜென்ட்லாம் பேசும்போது அதில் ஒருத்தர் சொன்னாருங்க, என்னன்னா ஐஸ் விற்கிறவர், அதாவது தள்ளு வண்டியில் ஐஸ் விற்கிறவர் எல்ஐசி பாலிசி போட்டிருக்காரு. அவர் போடும்போது அவர் வீட்டில் இருக்கலாம் நிறைய திட்டிருக்காங்க. அவர் ஏன் காசு இல்லாத சமயத்தில் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் எதுக்கு போடுறா அப்படின்னு சொல்லி நிறைய திட்டிருக்காங்க. அவர் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்ஐசி பாலிசி போட்ட 3வது வருஷத்தில் அவர் இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கவரேஜ் பணமாக 50 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அந்த வீட்டில் இருக்கவங்களாம் கண்ணீரோட அவர்கிட்ட அழுது சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி 7 லட்ச ரூபா எங்களுக்கு கடன் இருந்தது, அந்த 7 லட்ச ரூபா கடன் நாங்கள் அழைக்கணும்னா ஆயுசுக்கும் நாங்கள் வேலை செஞ்சு அழிச்சா மட்டும்தான் முடியும். ஆனால் இப்போ எங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கு. எங்கள் புருஷன் போடும்போது ஏன் இதுக்கெல்லாம் போட்டு காசை வீணடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் இதோட முழு பயணம் தெரியுது, எனக்கு ரொம்ப நன்றின்னு அவங்க கண்ணீர் மல்க அழுது சொன்னப்போ தான் அந்த எல்ஐசியோட அந்த ஏஜென்ட்டுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம செய்கிற வேலை எவ்வளோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி. அவர் சொல்லும்போது என்கிட்ட சொல்லும்போது இந்த விஷயத்தை அவரோட கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எனக்கும் அது கேட்டப்போ கண்ணுகள்லாம் கலங்கிடுச்சு. இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேங்க. இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறீங்க, உங்களை நம்பி தான் இந்த குடும்பமே இயங்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத எடுத்தே ஆகணுங்க. ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.